மனைவி கால்வாயில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய கணவன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வசமாக சிக்கிய கணவன் மனைவியை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். 1 மாதத்திற்கு பிறகு போலீசாரிடம் வசமாக சிக்கிய கொலைகாளி. கட்டிய மனைவி கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 29ஆம் தேதி இளைஞர் பானு பிரதாப் சிங்கிற்கு போன் ஒன்னு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசுன தங்கையோட கணவர் தீப்குமார் சிங், உங்க தங்கச்சியும் நானும் பைக்ல ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப உங்க தங்கை ஒரு கால்வாயில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி இருக்காரு. இத கேட்டு பதறிப்போன சகோதரர் உடனே சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்ப தங்கை பூனம் சடலமா கிடந்ததை பார்த்த சகோதரர் கதறி அழுதிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணவர் தீப்குமார் சிங் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு போலீஸ் கணவன் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு தீப்குமார் சிங், எனக்கும் என் மனைவிக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. நாங்க 2 பேரும் சந்தோஷமா பைக்ல வந்துட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு என் மனைவி கால்வாயில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்ட போலீஸ் இத தற்கொலை வழக்கா பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. அதுல பூனம் தண்ணீர்ல மூழ்கி உயிரிழக்கலன்னும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தாங்கன்னும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால கணவன் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பூனம் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, அவங்கள கொடூரமா கொலை செஞ்சது யாருன்னு தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள லக்னோ நகரை சேர்ந்தவர் தொழிலதிபர் தீப்குமார் சிங். இவரு கட்டுமான பொருட்களை வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு பூனம்ங்கிற மனைவி இருந்தாங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்த இந்த ஜோடிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால பூனம் தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவி பிரிஞ்சு போன சோகத்தில் இருந்த கணவன் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அப்பவும் 2 பேருக்கிடையில ஒத்து வரல. இதுக்கிடையில தீப்குமார் சிங்கிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருத்தவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. 2 பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால மனைவி கூட பேச்சுவார்த்தையை குறைச்சுக்கிட்ட கணவன் போனே கதின்னு கிடந்திருக்காரு. இதனால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி கணவர் வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்ப மனைவி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல கணவர் ஒரு பெண் கூட பைக்ல போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் அவர் வீட்டுக்கு வந்த உடனேயே அதை பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. இத கேட்ட கணவன் முதல்ல ஃப்ரெண்டு, தெரிஞ்ச பொண்ணுன்னு பொய் சொல்லி இருக்காரு. ஆனா மனைவி விடாம கேட்டு சண்டை போட்டதுனால கோபமான கணவன், நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி இருக்காரு. கணவனோட பேச்சை கேட்டு நொந்து போன மனைவி தன்னோட சகோதரனுக்கு போன் பண்ணி, என் கணவன் வேற ஒரு பெண் கூட தகாத உறவுல இருக்கான், இவனால என் வாழ்க்கையே இப்ப வீணாகிருச்சுன்னு அழுது இருக்காங்க. இதனால தீப்குமார் சிங்குக்கு போன் பண்ணி சண்டை போட்டுட்டு அவருக்கு அறிவுரை சொல்லி இருக்காரு பூனத்தோட சகோதரர். ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத தீப்குமார் சிங் தொடர்ந்து அந்த பெண் கூட பழகிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி காதலிச்ச பொண்ணை திருமணம் பண்றதுக்கு மனைவி தடையா இருந்ததுனால அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு தீப்குமார் சிங். இந்த திட்டத்துல தன்னோட நண்பர் ஒருத்தரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. சம்பவத்தன்னைக்கு மனைவியை கூட்டிக்கிட்டு கணவன் பைக்ல வெளியூருக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப பாதி தூரம் வந்தப்ப இந்த விவகாரம் தொடர்பா மறுபடியும் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வாகனத்தை நிறுத்தின கணவன் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சு கழுத்தை நெரிச்சிருக்காரு.
அடுத்து அவங்கள தரன்னு இழுத்துட்டு போயிட்டு முகத்தை கால்வாய்க்குள்ள மூழ்கடிச்சு மூச்சு திணறல் ஏற்பட வச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அடுத்து தன்னோட மனைவி கால்வாய்க்குள்ள விழுந்து உயிரிழந்துட்டதா நாடகமாடி இருக்காரு. ஆனா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் மூலமா வசமா சிக்கின தீப்குமார் சிங்க போலீசார் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.